இந்த எளிய மகன் சீமான் என்ன பின்புலமும் இல்லை. அப்பன் அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தோ சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இல்ல பெரிய செல்வந்தரின் மகனோ எதுவும் இல்லை. செத்து போனது இனம். இனத்தின் பிணத்துக்கு இடையிலே பிதுக்கி பிரசவிக்கப்பட்ட மகன், எளிய மகன். எதுவுமே இல்லை. மூச்சை பேச்சாக்கி இந்த மண்ணிலே கத்தி கத்தி 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது ஒரு கட்சியாக உயர்த்தி நாங்களே ஒரு கொடியை உருவாக்கி ஒரு கொள்கையை வகுத்து தன்மானமிக்க தமிழ் மக்களிடத்திலே மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த பிள்ளைகளை உணர்வு சூழ ஏற்றி உருட்டி திரட்டி நாம் தமிழர் என்ற புரட்சிகர அரசியல் படை கட்டியிருக்கிறோம் என்றால் அன்று தீரன், அன்று அங்கே அவன் பேரன், இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும். காலம் வெவ்வேறு, கையிலே இருக்கிற கைதி வேறு. இவன் வாள் வேல், அவன் துப்பாக்கி, அவன் துவக்கு, எனக்கு வாக்கு. அவர்கள் ஆயுதம், எனக்கு அறிவாயுதம். அவர்களுக்கு கல்வி, எனக்கு கருத்தியல் புரட்சி. நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை. அவன் தன்மானமிக்க பெருமையோடான பெருவாழ்வு. இதுதான் எங்களுக்கு நேர் நிற்கிற கனவு. அதனால் நான் தீரனும் அவன் பேரனும். தோற்று தோற்று தோற்க பயப்படுறவன் வீரனா இருக்க முடியாது. தோற்க பயப்படும், உயிருக்கு பயப்படும் வீரனா இருக்க முடியாது. 3 முறை அடித்து விரட்டாண்டா பீரங்கிய துப்பாக்கிய நம்ம பாட்ட 3 முறை வெறும் குதிரை வாழும் வேலையும் வச்சு சாவதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் சரண்டறிஞ்சு சாகிறது, சண்டைட்டு சத்துருவோம்டா. அதான்டா நம்முடைய பரம்பரை மரபணு. வீரப்பனை எப்படி இப்ப புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க. குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கழிட்டு வரும்னு போறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்புறான்டா. குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா. பாடம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரா, இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்ச ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு பாருன்னா, ஆமா ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட பிக்காளி பயிலிடாதீங்க, பேடி பயிலு. விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவன் யாரா? கொன்னவன் யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொன்ன சொல்றா பாப்போம். ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா? ஏன் நானே நினைக்கல. அப்ப யாரு நினைச்சிருக்கா? ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் பிரபாகரன். அவன் நிப்பாங்க. எனக்கு பேசாத வேலையா? அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மலை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். அங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி செருகல. அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின்.
எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கு கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல. தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கிறோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம் போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலை எங்க கட்டு பாப்போம். ஒரு கட்டு அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான். ஒரே வார்த்தை தான், சாக துணிந்தவள் உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும். அதான் இங்க பரம்பரை மரபணுடா. தூக்கு மரண தண்டனை விதிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாரு பாரு. அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வதெப்படி? அவ கேக்குறான் பாரா. இவ்வளவு பெரிய இன கூட்டத்தில் அவர் கேட்கிறான். அந்த வெள்ளக்காரன் கேட்கிறான், அந்த ஆளுநர் கேட்கிறான், தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன். நீ ஒண்ணு செய்ய, நீயே உன் நாட்டை ஆண்டுக்க. எங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு படையை அனுப்பிடு, பாதுகாப்பு படையை. அதுக்கு பிறகு ஒரு நாட்டை நீ ஆளு, எங்களுக்கு 50 விழுக்காடு வரி அனுப்பிடு, ஒரு 50 விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ, தொற என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். தொற ஐயா ஐயா சாமி சாமி டேய் கேளு கேளு. எங்க ஆள் சொல்றான், யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு அனுமதி தருவது? டேய் யோசிச்சு பாரு, 250 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருக்கான்டா, இந்த மண்ணுல இந்த தண்ணிய குடிச்ச ஒரு மகன்டா, அந்த தண்ணிய தான்டா நீ நானும் குடிச்சுக்கிட்டு, அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவுதடா. அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்கவே இல்லையாடா? யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரா அனுமதி தருவது? யார்? நீ யாரா? நீ உன்னை ஆள விட்டதில்லை, உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். நாங்க பல்வேறு நாடுகளில் போய் வாணியம் செஞ்சோம்டா, வர்த்தகம் செஞ்சோம்டா. ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா? எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்தது உண்டா? சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள். எங்கள் புலிக்கொடியை மாண்புற்ற புலிக்கொடியை ஏற்றினார்கள். எங்களை குடியேற்றினார்களா? அடிமைப்படுத்தி ஆண்டார்களா? சித்திரவதை செய்து சிதைத்தார்களா? என்ன செய்தார்கள்? ஏன்? என் மாண்பு, என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி, உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை, உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய். அதை நான் வெறுக்கிறேன். திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக்க எப்படி? இந்த 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே நக்குறதுன்னு ஆயிடுச்சு. நான் நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
எச்சிச்சோறு திங்கிறது ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயே வாழாட்டிடும். அது நாயாட்டம், இது புலி. அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும். புலியோட மோதுனா சரி. புலி அணில், எலி, பூனை அது சிறுமையாயிரும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியால் வென்று விடல்ங்கிறாங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரை ஒருத்தன் வருவான், அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன் என்ன பண்ணணுங்கிறாரு? பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிறவங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கும், பெருந்தன்மையா இருக்கும். அவன் அவுத்து விடுறா, அது ரொம்ப திரியுது, அவுத்து விடுறா, காலைய வாடி வாசல் வச்சு விடுறா அப்படின்னு வாடி வாசலுக்குள்ள விட்டு கவுத்திருவோம்ன்றேனா. அதனால அப்ப என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்ல, நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கன்ற. துளி கூட பயப்படல, மரணம் கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப சொல்றாரு பாருங்க, இதே முதலமைச்சரா உன்னை ஆக்கிடுறோம். ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம் என்ன சொல்லுது? மாநில உரிமை தர்றோம், நீ ஏன் ஆண்டு கங்குது? யார? நம்மால அந்த இருக்காருல்ல பின்னாடி, அவனுக்கு பின்னாடி இருக்கல பேர அவன்ட்ட. நான் என் மாநிலத்தை ஆளுகிற உரிமையை உன்ட்ட கேட்டு போறான்ல, என் நாட்டை கேட்கிறேன், என் தாய் நாட்டின் விடுதலையை கேட்கிறேன். நீ யாரா எனக்கு ஏன் நாட்டை ஆளுற உரிமையை தர்றது? 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறான் பாரு. இது 250 ஆண்டுக்கு முன்னாடி, இது இப்ப 20 ஆண்டுக்கு முன்னாடி. எப்படி இருக்கு? அதனால்தான் தீரனும் அவன் பேரனும். அது மாதிரிதான் இப்ப நானு, நீ யாரா எனக்கு பிச்சை போட்டு 4-3 சீட்டை கொடுத்து என்னை MP MLA ஆகிறது? நாடு என்னது? உரிமை என்னது? மக்கள் என் மக்கள், நான் மக்களுக்கானவன். அவன் என்னை தோற்கடிக்கட்டும், தோற்பது நான் அல்ல, அவன். என் அப்பன், என் சித்தப்பன், என் மாமன், என் ஆத்தா, என் அக்கால், என் தங்கை தோற்கிறான், நான் அல்ல. எங்கள் தோல்வி தமிழ் பேரினத்தின் தோல்வி, நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல. ஒரே கோட்டிலே தீரனும் அவன் பேரனும் ஒரே கோட்டில் நிற்கிறோம். அவன் ஒத்துக்கல. கடைசி கட்டத்தில் அமைதி பேச்சுவார்த்தை இப்ப அமெரிக்கா வருது. 36 லட்சம் கோடி பிரபாகரம் உங்க காலுக்கு கீழே வைக்கிறோம். நான் என்ன செய்யறதுக்கு? நாட்டு அடைஞ்சு கொடுக்கிறோம், அதிபர் அணிங்க இருந்து ஆளுங்க. சரி, நான் என்ன செய்யறதுக்கு? அந்த திரிகோணமலைய அந்த கடற்படை தளத்தை எங்களுக்கு 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு கொடுங்க, அதான் லீஸ். மௌனமா இருந்தாரு, போயிடறான். திருப்பி சீனா வருது. சீனா இதையே சொல்லுது. அமெரிக்கா என்ன சொல்லுச்சோ அதே தேவை, அதே டிமாண்ட் என்ன சொல்லுது? இதே 36 லட்சம், நீங்க அதிபர், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு என்ன தண்ணு உனக்கு? அதேதான், அதே 25, அந்த 30 ஏக்கரை 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. இப்ப எல்லா தளபதிகளும் பேசும்போது சீனா பெரிய நாடு பக்கத்தில் இருக்கு, அது தயவுல வாங்கலாம் விடுதலையே. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்கு, மூக்கு அடிக்கடி நீட்டும், வேண்டாம் அமெரிக்கா தயவுல வாங்கலாம். இப்ப இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் சொல்றான், யாரு? நம்ம ஆளு சொல்றான், எந்த பக்கத்துல அமெரிக்காவுடைய சீனாவுடைய தயவுலை விடுதலை அடைந்தால் அது இந்தியாவுக்கு எதிராக போய்விடும், வேண்டாம் என்கிற இந்த தலைவனுக்கு எதிராக இந்தியா போய்விட்டது. இதுதான் வரலாற்றில் பெருந்துயரம், கொடுமை. தீரனுக்கு கொடுத்த அதே வாய்ப்பை உலக வல்லாதிக்க நாடுகள் நம் தலைவனுக்கு கொடுக்குது. அவனும் மறுத்தான், இவனும் மறுத்தான். அதனால் தீரனும் அவன் பேரனும், அவன் பிள்ளை இவனும். நான் நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு 25-30 சீட்டு, ஒரு 1000-500 கோடியை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு இல்ல, எவன் ரொம்ப பேசுறான் அவனுக்கு 4 சீட்டை கொடுத்துட்டு நீ நில்பா பாப்பா அப்படின்ட்டு போயிடலாம். செய்யலாமா? அதை செய்யறவனாக இருந்தால் இந்த இடத்தில் நின்று தீரனும் அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை, தகுதி, நேர்மை, உண்மை ஒரு துளி இருந்தது. அவன் பேச மாட்டான். திருப்பி என்ன? இப்ப என்னாச்சு? தூக்குல போட வரான்.
ஒத்துக்க மாட்டேன்ட்டாப்ல. தூக்கில போடும்போது சாவ நம்மால் சொல்றாப்புல, சாவை கண்டு அஞ்சாதவன் எவனோ அவனே சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறான், அவனே சரித்திரமாகிறான். மரணத்திற்கு பயப்படாதவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாகிறான். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. இது நம் தலைவன் வைத்த புரட்சிகர மொழிகள். அஞ்சுவதும் அடிமைவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயன் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு பிடித்த 3 எழுத்து வீரம். எனக்கு அறவே பிடிக்காத 3 எழுத்து பயம் என்கிறார். அதை நமது முண்டவர்கள், அவனுக்கு முன்னாடி நமது பாட்டன் தீரன் தூக்கு போட்டு தூக்குடாங்க. சாவை கண்ட அஞ்சல வரலாறு முழுக்க பார், இந்த நிலத்தில் எடுத்துப்பார். பகத்சிங்கை பார், சிறை மரண தண்டனை விதித்தாய்விட்டது. மன்னிப்பு கடிதம் கொடுத்தான் அவனை வெளியே விடுவதாக பிரிட்டிஷ் அரசு சொல்லுகிறது. ஆளுநருக்கு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே பகத்சிங் மன்னிப்பு கேட்டு எழுதியிருப்பான் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் படித்தால் பேரதிர்ச்சி. நான் உன்னோடு அரசியல் போர் செய்திருக்கிறேன். நான் அரசியல் கைதல்ல, போர் செஞ்சிருக்கேன், போர் வீரன். என்னை நீ தூக்கில் போடாதே, என்னை துப்பாக்கி வச்சு என் நெஞ்சிலை சுட்டுக் கொள்ளு, அல்லது பீரங்கி குண்டுகளை வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ளு என்று எழுதியிருக்கார். ஆடி போயிட்டான் ஆளுநர். அவன் சொல்றான் பாரு, அவன் நண்பர்கள் போய், பகத் வா வெளியில போய் மன்னிப்பு கடிதம் தான் எழுதி கொடுத்துட்டு வெளியில போய் இன்னும் வீரியமாக நாம் போராடலாம் என்று அழைக்கிற போது, இல்லை இல்லை, நான் வெளியில வந்து போராடலாம், எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற பேராசை எனக்கும் இருக்கிறது, ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. ஆனால் நான் துணிந்து இந்த மரணக்கயிற்றை முத்தமிட்டால் பகத்சிங்கை போல வீர பிள்ளைகளை நாட்டு விடுதலைக்காக கொடுக்க வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் துணிந்து வருவார்கள். அதற்காக நான் இந்த மரணக்கயிற்றை முத்தமிடுகிறேன் என்று முத்தமிட்டான். அதனால்தான் அவன் மாவீரனாகிறான். அவனும் இந்த நாட்டில் மறைக்கப்படுகிறான். சாக்ரட்டிஸ் விஷம் அருந்தி உண்ண வேண்டும், அது தண்டனை. ஆனால் கோப்பையிலே விஷத்தை ஊட்டிவிட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, நீங்க 1 மணி நேரம் கழித்து குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்புவதற்கு எடுத்து குடித்து விட்டார். அடுத்த நொடி குடித்தான். மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. சேகுவரா முன்னாடி சேகுவராவை சுடுவதற்கு ஒருவன் துவக்கோடு நிற்கிறான். டியர் காம்ரேட், என்னரும் தோழனே, நீ என் நெத்திக்கு குறி வைக்கிறாய் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் இடது பக்கம் வா, இப்போது சுடு என்றான். கையை துப்பாக்கி ஏந்திருந்தவன் கை நடுங்கி விட்டது. ஏன்? மரணத்திற்கு அஞ்சவில்லை. அதனால் அவன் மாவீரனாக சரித்திரம் போற்றுகிறது. அப்படித்தான் நமது முன்னவர்கள், மன்னர் கட்டபொம்மன், நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர், எல்லாரும் அப்படித்தான். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன், செத்தாலும் நாங்கள் வீர மறவர்களாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுவோம், வென்றாலும் நீங்கள் துரோகிகள் என்றுதான் பதிவு செய்யப்படுவீர்கள் என்று முழங்குகிறார். நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர் முட்டிக்கால போட வச்சுட்டான். காலை கட்டி கையை கட்டி முட்டிக்கால போட வச்சுட்டு கழுத்துல கயிறை மாட்டிட்டான். அவருக்கு மரண கத்து பத்து பயம் இல்லை. திரும்பி பார்க்கிறார், 7 வயசு பையன் கழுத்துல மாட்டிருக்காப்ல மரண கயிற்ற. அது கேட்கிறார், டேய், நான் உன்னோட போர் செஞ்சேன், நான் உன்னை எதிர்த்து போரிட்ட, என்னை தூக்குல போடுற, சரி, இந்த 7 வயசு பையன் என்னடா பண்ண, அவனை ஏன்டா தூக்குல போடுறான்? ஏன் மருதுபாண்டியர் ரத்தத்தில் வாரிசை ஒருவனை உயிரோடு 7 வயது பையனை விட்டுவிட்டு போனாலும் எதிர்காலத்தில் அவன் எழுந்து வருவான், அவனை எதிர்கொள்வது கடினம் என்று தூக்குல போடுறான். ஆனால் அவன் ரத்த துளிகளில் சிந்திய ரத்தத்தில் விளைந்து எழுந்த வீரியமிக்க வீர மறவர்கள் பல லட்சக்கணக்கில் இந்த மண்ணிலே முளைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலேதான் நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன், அவனுக்கு முன்பு மரண கயிறு வந்து கொண்டிருக்கிறது. பழக்கென்ற அந்த கயிறை பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அவனை தள்ளி விடுகிறார் வெள்ளை அதிகாரி. நீ என் எதிரி,
மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக் கூடாது, போடா என்று தள்ளிவிடுகிறான். மரணத்தை கண்ட அஞ்சாததாலேயே அவன் மாவீரனாக மான தமிழர்களில் இந்த மனதில் இதயத்தில் வைத்து இன்றும் போற்றப்படுகிறார்கள். அப்படித்தான் நம்முயிர் தலைவனும். அவன் நினைத்திருந்தால் தப்பிப்போய் இருக்கலாம், நிலைத்து விட்டு ஓடி இருக்கலாம், பிள்ளைகளில் யாரையாவது ஒருவரை காப்பாற்றி உலக நாடுகளில் அனுப்பி இருக்கலாம். என்னையை நம்பி பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை தாய் நிலத்தின் விடுதலைக்காக பெற்றோர்கள் தந்தார்கள். அதை போலவே என் பிள்ளைகள் அத்தனை பேரும் தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடி சாவதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று ஒருவரை கூட தப்பிக்க விடாமல் களத்திலே மண்ணின் விடுதலைக்காக பலியிட்ட மகத்தான வீரன் உலக வரலாற்றிலேயே பிரபாகரன் மட்டும்தான். இங்கே நம் பாட்டன் மட்டுமா தூக்கிலே தொங்கினான்? அவன் உடன் பிறந்தார்கள் இருவரும் தூக்கிலே தொங்கினார்கள். அருமை தளபதிகள் மூவரும் தூக்கிலே தொங்கினார்கள். அவன் வசனம் பேசுறவன். சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய பண்ணுங்க. சீரியஸா காமெடி பண்றாங்க. என்ன வேணா என்ன பண்றது நமக்கு தெரியல, சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு. அப்படிப்பட்ட மகத்தான வீரன் நம்முடைய பாட்டன் தீரன் அவர்கள். அவனுடைய பெருங்கனவு அவன் சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி இந்த வரியை வசூலிச்சுட்டு போகும்போது மக்கள்கிட்ட பேசுற, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆளுகிற தகுதி இல்லை என்று கேட்க. அன்று தீரன் கேட்டதை 280 ஆண்டுகள் கழித்து அவன் பேரன் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா தமிழர் நாட்டை ஆளுகிற தகுதியும் ஆற்றலும் இல்லாது போய்விட்டது, திறமையும் இல்லாது போய்விட்டது? சொல்லுங்க. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும்? என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான்? எப்படி பெறுவான்? என் காற்றை, என் மலையை, என் காட்டை, என் கடலை, என் நிலத்தை, என் வளத்தை, என் மண்ணை நேசிக்காதவன், காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும்? அன்னி எண்ணி ஆளும் போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா கேட்கிறார் பாருங்க. வெள்ளைக்காரனுக்கு எப்படிடா என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும்னு கேட்கிறார் பாருங்க. எப்படி வரும்? இந்த மண்ணின் மகனுக்குத்தான் இது என் மக்கள், என் மலை, என் காடு, என் ஆறு, என் அருவி என்ற காதல் வரும். அவனுக்கு என் நிலம், என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும், என் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்காது, பற்று இருக்காது. அன்று தீரன், இன்று அவன் பேரன் பிரபாகரன், அவன் மகன் சீமான். ஒரே நேர்கோட்டில், ஒரே ரத்தம், அதே வீரம். அந்த வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். நிறைய பேசலாம். அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம், 1 மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அல்ல, அது நீண்ட நெடிய பெரும் பயணம். அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம். ஒரு வீரியமிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது. இன்னைக்கு பேசினாங்க தம்பி எல்லாம், ஹிமாயன் கபீர் கூட சொன்னார், கோவையில் ஐயா ஜிடி நாயுடு அவர் பேரை அந்த 2000 கோடி, ஏறக்குறைய 1750 கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஜிடி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார். நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். எப்படி இருக்கு பாருங்க, நாயுடுங்கிறது சாதி பேராம். சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே. அங்க ஒருத்தருக்கு அப்பல வரலாற்று பேராசிரியர், மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசியே வைக்கல, அவன் வீரன் இல்லையா? டே, வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா, உயிர்ல இருக்குடா. டே பைத்தியக்கார பையில
அப்படியே முறிக்கிறது, பேர்ல வேற வச்சுக்கிறது. அங்க போய் அவங்க பாட்டம் புலித்தேவனை சீமான் எப்படி கூப்பிடுவார்? நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ? சகா வாங்க, சகா வாங்க, மகா அப்படி கூப்பிடுவ? வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டு இருக்கான், வந்தியத்தேவன். அவனை வா வந்தி வந்திம்பியா, வா வந்து இரு குந்திம்பியா. ஏன்னா டேய் உங்களை ஏன்டா இப்படி 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 திரியிறிய? ஒருபடி எச்சி சோறுக்கு எம்பிட்டா பேசுறிய நீங்க? கொடுமை கொடுமையா இருக்கு. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல, அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல? பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா, வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன்.